முன்னதாக முதலமைச்சர் டெல்லி புறப்படுகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கவிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், இந்தியா கூட்டணியின் ஆலோசனையில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தற்போது டெல்லி புறப்படுகிறார். இந்த சந்திப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்தியாவின் வெற்றியை தொடர்ந்து? அதாவது மக்களவை தேர்தலுக்கான முடிவுகள் நேற்று வெளியாகி இருந்த நிலையில் எந்த கட்சிக்கும் அந்த அறுதி பெரும்பான்மையானது கிடைக்காத நிலையில் இந்தியா கூட்டணியின் கட்சிகளினுடைய ஆலோசனை கூட்டமானது டெல்லியில் நடைபெறுகிறது. மிக முக்கியமான ஆலோசனை கூட்டமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது டெல்லிக்கு புறப்பட இருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை 40 புதுச்சேரி உள்ளடக்கிய 40 மக்களவை தேர்தல் தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தில் தற்போது பங்கேற்க இருக்கிறார். குறிப்பா பாத்தீங்கன்னா தனி பெரும்பான்மைக்கு தேவையான 272 இடங்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் 38 இடங்கள் இன்னும் தேவைப்படுகிறது. இந்த இடங்களை பெறுவதற்கான சூட்சமம் நமக்கு தெரியும், எங்கள் கூட்டணிக்கு தெரியும் என்று கார்கே நேற்று தெரிவித்திருந்தார். அதில் இந்த கூடுதலான இடங்களை மற்ற கட்சிகளுடன் பேசி எப்படி பெறுவது என்பது தொடர்பான முக்கியமான ஆலோசனை கூட்டமானது இன்று நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரசின் துணை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் முக்கிய தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணியுடைய முக்கிய கட்சி தலைவர்களான சரத்பவார், உத்தவ் தாக்கரே, தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் பிறகுதான் அடுத்தடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டமும் கூட இருக்க நிலையில் இன்று எடுக்கக்கூடிய முடிவு ஒரு முக்கியமான அரசியல் முடிவுகளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.